லக்ஷ்மி சீமானுடைய அந்த போராட்டம் இன்னும் ஓஞ்சப்பாடில்ல. விஜயலட்சுமியோட உறவு வச்சுக்கிட்டேன் முதல் முறையாக ஒத்துட்ருக்காரு சீமான்னு இப்போ எல்லோரும் பேசி வராங்க. எந்த அளவுக்கு உண்மையான வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை விஜயலட்சுமியுடன் உறவு கொண்ட அப்படின்றத நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதல் முறையாக ஒத்துக்கிட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. விஜயலட்சுமியின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சீமானிடம் விசாரணை நடத்தணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் விசாரணை நடத்துவதற்காக வலசரவாக்கம் போலீசார் அவரை அழைச்சிருந்தாங்க. அதற்காக சேலத்தில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்திருக்கக்கூடிய சீமான் விமான நிலையத்தில் ஒரு பிரபல சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போது சீமான் உங்களிடம் வீட்டில் காவல்துறையினர் நடந்து கொண்டதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்காரு நிருபர். அதற்கு சீமான், வீட்டில் போலீசார் நடந்துகிட்டதை அநாகரிகமாக பார்க்குறேன். சமனை ஒட்டும்போது தடுத்திருந்தால் அது போலீசாரை பணி செய்ய விடாத செயல். ஒட்டும்போது யாரும் தடுக்காத நிலையில் அது எப்படி பணி செய்ய விடாமல் தடுத்ததாகும்? ஒட்டிட்டு நீங்கள் போயிட்டீங்க, அதை நாங்கள் படிச்சிட்டோம், கிழிச்சிட்டோம். படித்த பிறகு அது எதற்காக? அதற்காக உள்ளே வந்து கதவை திறந்து காவலாளியையும் என் நிர்வாகியையும் அடித்தது அநாகரிகம். வயசு பிள்ளையை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சோளக்காட்டில் வச்சு கற்பழிச்சேனா அப்படின்னு சேலத்தில் ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேட்டது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கே அப்படின்னு இன்னொருவர் கேட்டிருக்காரு. யார் சர்ச்சை கிளப்பியிருக்காங்க? சமூக வலைதளங்கள் தானே. அவர்கள் என்னை எப்போதும் திட்டுவார்கள் தானே. வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்தவர்களை விட்டுட்டு காசுக்காக என்னுடன் வந்தவரை பெரிய விஷயமாக பேசுகிறாங்கன்னு கோபமாக கொந்தளிச்சிருக்காரு. இத்தனை நாள் வரை எனக்கும் விஜயலட்சுமிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அதற்கான ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்டுட்டு இருந்த சீமான் முதல் முறையாக இந்த விஷயத்தை ஒத்துட்ருக்காரு. முன்னதாக இரவு 8 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக இருந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. அவர் சொல்லும்போது, வீட்டில் நான் இல்லைன்னா சமனை எனது மனைவிடம் கொடுத்துருக்கலாம். எனக்கு வரும் சமனை அனைவரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. திட்டமிட்டு என்னை அவமானப்படுத்தும் வகையில் கதவில் சமனை ஒட்டியிருக்காங்க. எனக்கு கொடுக்காமல் கதவில் ஒட்டிட்டு செல்வது அநாகரிகம். சமனை வச்சு சாமி கும்பிடவா முடியும்? வீரனை வீரத்தால் எதிர்கொள்ள வேண்டும். கைது செய்தவர்களை இரும்பு கம்பியால் தாக்கியிருக்காங்க. முன்னாள் இராணுவ வீரரான அமல்ராஜையும் காவல்துறை தாக்கியிருக்கு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு, சாராய வழக்குகளில் சட்டம் தன் கடமை செஞ்சதா? என்னை சமாளிக்க முடியாத நேரங்களில் பாலியல் புகாரை கையில் எடுக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மட்டும்தான் என் மீது புகார் வருது. அந்த பெண் கொடுத்த புகாரில் முகாந்திரம் இல்லாததால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. விசாரணைக்கு வருவதாக சொன்னேன். இப்போ நான் 8 மணிக்கு வருமாறு காவல்துறையினர் சொல்லியிருந்தாங்க. கைது நடவடிக்கைக்கு பயப்படும் ஆள் நான் கிடையாது. 15 ஆண்டுகளாக ஒரு பெண்ணை வைத்து என்னையும் என் குடும்பத்தையும் வன்கொடுமை செய்கிறார்கள் அப்படின்னு சீமான் தெரிவிச்சிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, விஜயலட்சுமியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தன்னிடம் பால் ரீதியாக நடந்துக்கிட்டு அதற்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டதாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை ரத்து செய்யணும்னு சீமான் அவர்கள் மனு தாக்கல் செஞ்சார். ஆனால் அந்த மனுவை தள்ளுபடி செய்துட்டாங்க. 12 வாரங்களில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யணும்னு இப்போ போலீஸாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. பெங்களூரில் வசிக்கக்கூடிய விஜயலட்சுமியிடம் போலீஸார் விசாரணை நடத்தி சீமானுடன் இருந்த தொடர்பு குறித்து வாக்குமூலம் அளித்ததை பதிவு செய்திருக்கிறாங்க. அதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சீமான் அவர்கள் ஆஜராகலை. ஆனால் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் இந்த போஸ்டர் வரணும்னு சமன் அனுப்பியிருந்தாங்க, ஒட்டியிருந்தாங்க. இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் சீமான் அவர்கள் பேசினது கடும் விமர்சனத்தை ரொம்பவே ஏற்படுத்தியிருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த விளக்கை மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாராம். அனைத்து தரப்புகளையும் வாதங்களை நீதிமன்றம் முறையாக எடுத்துக்கொள்ளலை அப்படின்றதுனால இவர் 12 வார விசாரணை செஞ்சு அதில் என்ன இருக்குன்றத இப்போ தெரிவிச்சே ஆகணும்னு கூட நீதிமன்றம் போலீஸாருக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. உங்கள் பொண்ணான வாயில் இருந்து தானே பொண்டாட்டின்னு வீடியோவில் எல்லாம் கூப்பிட்டீங்க. அந்த வீடியோ எல்லாம் காவல்துறையிடம் கொடுத்துருக்குறாங்களாம். அவர்கள் அதை நீதிமன்றத்தில் கொடுத்து அதை பார்த்த பிறகு தான் விஜயலட்சுமி உங்கள் முதல் மனைவியான்னு கேட்டிருக்காங்க. அந்த பொம்பளையை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்கள், உட்காந்து பேசுகிறேன்னு சொன்னீங்க. நான் காத்துட்ருக்கேன் சீமான் அவர்களே. உங்களை நேரில் பார்த்து என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது அப்படின்னு கேட்கணும் தான் காத்துட்ருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்கள், உடனே அதற்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே. என்னுடைய பாவத்தை கொட்டாதீங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஆட்களை அனுப்பி வச்சுட்டு இன்றைக்கி ப்ரெஸ்கிட்ட அந்த பொம்பளை அப்படி இப்படின்னு இன்றைக்கி கூட துரோகம் பண்ணுறீங்களா? அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேனே. என்னுடைய பாவம் உங்களை சும்மா விடாது. உங்களை எப்படியாவது போட்டு படுத்தி எடுக்க போகுதுன்னு நீங்கள் பாருங்கன்னு விஜயலட்சுமி வீடியோவில் பேசியிருக்காங்க. அந்த வீடியோவும் இப்போ வைரலாகி வருது.